அப்போ சொல்லக்கூடாது சேராமல் சொல்லாமல் முக்காட்டாலும் பேசுவாங்க. அந்த புண்ணியாட்டி காலையில் எந்திரிச்சு பல்தலைக்கு நான் குளிக்கிட்டு வரதுக்குள்ளே ரெடி. காப்பி எல்லா பிள்ளைகளுக்கும் காப்பி 2 பையும் பக்கத்தில் அண்ணா அவசியம் போட்டு கார்பரேஷன் இதில் கட்டி கொடுத்தாங்க. அது அப்படி 3 லைனாக 3 வீடு கொடுத்துருக்காரு ஒரே இடத்துக்கு. நானே வந்துக்க உடனே வேறு என்னை கூட்டி கொண்டு காலேஜ் படம் மார்க்கெட்டில் திருக்காவூரிக்கு ஒரு ஹோட்டலில் ஒன்று சேர்த்து விட்டேன். அதில் இருந்து நல்ல முறையில் வந்து அண்ணா கலைஞர் அண்ணா முதல்ல கலைஞர் தானே திருவள்ளூர் ஒரு ஆளை வீடு இல்லை இருக்கையா அப்படின்னு. வீடு இல்லைன்னு சொல்கிறீங்களா, தலைவரை பார்த்தீங்களா அப்படின்னு. தலைவரை போய் பார்க்கத்தான் செய்யலாம், பேச முடியல. எங்கள் மீட்டிங் நடந்தாலும் போயிடுவீங்க. ஆமாம், அவன் தலைவர் பார்க்கத்தான் செய்வான். அவன் சைக்கிள்லாம் கிடையாது, நடந்தே போவேன். நடந்தே போவேன், பஸ்லேயுமே ஏற மாட்டேன் கிளம்பி. அப்படியும் மோதிக்காம பார்த்து அவர் திருவத்தூரில் ராசியில் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், வீடு இல்லையா தலைவர்கிட்ட நான் இப்போவுமே ஃபோன் போடுறேன் அப்படின்னு ஃபோனை போட்டார். இந்த மாதிரி பிஎம் முத்துசாமின்னு ஒரு கொடியோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு, கையில் கொடியை வச்சுக்கிட்டு. அவருக்கு வீடு இல்லைங்களா? ஏன் வீடு இல்லை? பஞ்சாயத்தாரம் நம்ம ஆர்கனைஸில் பஞ்சாயத்தாரம் வீடு விடுறான். விஜயம் கார்டை கொடுத்து நீ அவருக்கு எவ்வளோ இடம் இருக்கோ வாங்கி கொடுக்கலாம். 1.5 கிரவுண்டு போய் மடக்கணுமா, 10 பைசா கொடுக்கல. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த முன்னத்தில் சாடி கட்டு பொம்பளை சரி வீட்டுக்குள்ளே வந்து அங்கால பறந்துட்டு கோயிலில் கட்டக்கூடாதுமா. அவள் அழிச்சாலும் அழிப்பா, வாழ வச்சாலும் வைப்பா. அவள் வந்து பணம் முடியும், அதை வைக்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டேன். ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு 2 இருக்கான். ஒரு பையன் லைலான்னு ஒன்று சேர்த்து விட்டேன். அவன் நல்லா தான் இருக்கான். வாங்கப்பா வாங்க, நம்ம இந்த கொள்கையை விட்டுட்டு போக முடியல. கொள்கைக்காகவே வாழ்ந்துட்டு இப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க. ஆ, பிள்ளைங்க இருந்துட்டு இந்த மாரி இடத்துல இருக்கீங்க நீங்கள். அந்த கொள்கை விட்டு போக முடியல. ரோடு இங்கே தான் படுத்துப்பீங்களா? நீங்கள் இங்கே தான் படுத்துப்பீங்களா? இந்த வீட்டில் இந்த கார் துடைக்கிறேன், அந்த கார் துடைக்கிறேன், அந்த கார் துடைக்கிறேன். கார் துடைச்சிட்டு இருக்கீங்க. இந்த காரெல்லாம் துடைச்சேன். பாத்ரூம்புக்கும் இந்த குளிக்கிறதுக்கும் மாதம் அந்த சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. கார் கொண்டு துடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண கார் துடைக்க போடுறாங்க. காசு 10 பைசா கொடுக்குறாங்க. சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் இந்த காருக்கு ஒரு 1000 ரூபா, அந்த காருக்கு ஒரு 1000 ரூபா, இன்னொரு கார் இல்லை எனக்கு, இன்னொரு கார் 3000 ரூபாய். 4 கார் என்னாச்சு 4000 ரூபா. இந்த மாதிரி அறிஞ்சு இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு குப்பம் ஒவ்வொன்றையும் அள்ளி உள்ளே போட்டு சுத்தம் பண்ணி இன்றைக்கி போகாரமாக ஆக்கி வச்சுருக்கேன். நான் வண்டி கொண்டு விட்றாங்க நிறைய பேர். இந்த கல்யாணம் இருக்காது, இந்த வண்டி அவங்க மட்டும் மாதம் ஃபீல் பண்ணாதீங்க, வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. இதையும் 200 ரூபா கொடுத்துருவாரு. போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நான் டெய்லி வரேன் உங்களுக்கு. இந்த டைம் இங்கே தான் இருப்பீங்க. சாப்பாடு நேரத்தில் வந்து தரேன் நான்.